அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொந்தங்களே மறக்காமல் கமெண்டில் சொல்லுவேன். நம்ம நண்பர்கள்லாம் எல்லாருமே நம்ம உறவுகள் எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா, அக்கா வந்து வீடு வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வீடு வந்து ஃபுல் வீடியோ போடுங்கக்கா, ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக போடுவேன். எனக்கு வந்து சூழ்நிலை இப்போ டைம் சரியில்லை, அதனால் போடலை. அதாவது எடுக்கிறதுக்கு நேரம் சரி, எடுக்கிற டைம் கிடைக்கல. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இப்போ தானே புதுசாக வந்திருக்கோம், ஒரு சில ஆர்டினேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல் வீடியோ போடுவேன் நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு, என்னை வந்து எல்லா நாளும் அடுப்பு விட்டேன், அந்த அம்மா தோசையில் அடுப்பு விட்டேன், அங்கே உட்காந்து சமைச்சு தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தான் முதல்ல வந்து நான் சிலிண்டர்கிட்ட நின்று வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த அம்மா வீட்லையும் இருக்குது, ஆனால் நான் வந்து கீழே உட்காந்துட்டு அடுப்பு ஆக்குறது தான் எனக்கு வந்து வாசலில் காத்தோட்டமாக சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு நான் போய் சமைச்சிட்டு உட்காந்துருக்கேன். அதான் நீங்கள் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த அடுப்பில் எனக்கு வந்து சமைக்கிறது விட எனக்கு ரொம்ப பிடிக்கல, ரொம்ப அசுத்தமாகவே பிடிக்கல. இது வேறு வழி இல்லை. நாங்கள் வந்து வீட்டுக்கு முதல்ல வந்து இன்றைக்கி தான் வந்து சாப்பாடு சாம்பார் எல்லாமே செய்கிறோம். 2 நாளாக சரியாக சாப்பாடு கூட செய்யலை, ஏன்னா நான் டியூட்டிக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டேன். அப்புறம் 3 நாள் வந்து கறி இல்லை, அது மாதிரி செஞ்சு கிடக்குறாங்க. நான் இன்றைக்கி ஆள் கூட இல்லை. அதனால வந்து இன்றைக்கி தான் வீடுக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் முறையாக சாப்பிடி 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடி இறக்கி போட்டு சோறு வடிச்சுட்டேன். எங்கள் சாம்பார் இது வந்து இங்கே பாருங்கள், சின்னோண்டு மண் சுட்டி. எங்கள் 2 பேருக்கு இவ்வளோ குழம்பு, ஒரு 2 கரண்டி குழம்பு இருந்தால் போதும். அதனால் கொஞ்சமாக சின்ன சட்டியில் வைக்கிறேன் இன்றைக்கி. அங்கே வந்து எல்லாமே கனகனமாக நிறையா 5-6 பேருக்கு நிறையா செஞ்சுட்டு 7 பேர் மொத்தம் என் தம்பி பிள்ளையோடு சேர்த்து. அவன் சின்ன குழந்தை தான், இருந்தாலும் கணக்குக்கு 7 பேருக்கு பெரிய கொண்டு வச்சு ஆக்கிட்டு பெரிய கிண்ணத்தில் குழம்பு வச்சுட்டு இந்த ரவரை வேலை வைக்கிறது எனக்கு கடுப்பாக இருக்குது. அப்புறம் ஒரு சில கஷ்டமாகவும் இருக்குது. அதாவது வந்து எனக்கு 37 வயசு ஆரம்பிச்சிச்சு. 37 வயசில் 37 வயசு வரைக்கும் ஒன்றாவே தான் ஒரு வீட்டில் இருந்துட்டோம். அதாவது இடையில இந்த கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் பிரிஞ்சிருந்தேன். அதுவுமே அங்கே 10 நாள் இங்கே 10 நாள், அங்கே 10 நாள் இங்கே 10 நாளாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே நாள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிரந்தரமாக இங்கேயே இருந்துட்டேன். அதனால அம்மா அப்பா தம்பி அப்படின்ட்டு இங்கேயே இருந்தே எனக்கு பழகிடுச்சு. இருந்தாலும் அம்மா ஒரு குறுக்க ஒரு செவ்வறு தான், இந்தாண்ட பக்கம் அம்மாவோட வீடு, நடுவில் ஒரு மாட்டு கொட்டா தான் இருக்குது. அதுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு கவலையாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதாவது வந்து பிரிஞ்சு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து நைட்டில் துணைக்கு படுத்துக்கிறாங்க, நானும் அஜய் மட்டும் படுத்துக்கல. புதுசாக படுத்துருக்கோம், பயமாக இருக்கும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு இடம்லாம் இருந்தாலும் பயமாக இருக்கும், பயந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இங்கே வந்து அம்மா வந்து துணைக்கு படுத்திட்டாங்க. நானும் அஜய் அம்மா 3 பேர் தான் படுத்துருக்கோம். எங்கள் அம்மா இல்லைனாலும் அப்பா வருவார், ஆனால் நாங்கள் தனியாக இருக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் வருவாங்க. தூங்கி எழுந்திரிச்சா நான் அவங்க ஒரு டைம் போயிடுவேன், அவங்க ஒரு டைம் வந்துடுவாங்க. விழுந்து எழுந்துட்டு யாரும் ஒருத்த தான் முடிச்சுக்கிறோம். அப்படி இருந்துமே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது என்னன்னு தெரியல. இதுதான் அந்த வருத்தம் ஃபீலிங்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது, அங்கேருந்து வரைக்கும் தெரியல. இது என்னோட முடிவு தான். நான் தான் நம்ம வந்து நல்ல முறையில் இருக்கும்போதே ஒதுக்கிறது நல்லது அப்படின்ட்டு நானாக இருக்க முடியும் தான். அவங்கெல்லாம் போகணும்னு சொல்லலை. அதனால் நானே வந்து நண்பர்களே இன்றைக்கி தான். அதனால் வந்து சரியான தூக்கம்லாம் சரியான சாப்பாடு இல்லை. நைட்டில் படுத்தப்படியே எனக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது. எங்கள் அம்மாவோட இடம் நான் படுத்துன இடம், அந்த இடத்த விட்டு நான் நம்பவே மாட்டேன். நான் ஒரு மாதிரியும் படுக்க மாட்டேன், அதே இடத்துல தான் படுத்து கிடப்பேன். இருந்தாலும் இப்போ இங்கே புது இடங்கிறதுனால எனக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு ஏதோ ஒரு சிந்தனையாக ஓடிக்கிட்டே இருக்குது. போக போக பழகிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள் சொந்தங்களே, எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்கும் தானே, இது எல்லாருக்கும் உள்ளது தானே. இப்போ வந்து ஒரு வாடகை விட ஒரு 5-6 வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டு வேறு வீடு வாடகை வீடே மாறினா கூட அது வந்து நமக்கு ஒரு சங்கடமாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல போய் ஒரு வாரம் ஆகும் பழகுறது, அப்புறம் பழகிடும். அது மாதிரி தான்
அங்கே வந்து எல்லாரும் அந்த அடுப்புகிட்ட வந்து பெரிய சட்டியாக வச்சு குழம்பு வச்சு பார்த்துருக்கேன். சின்னோண்டு சட்டி வச்சு குழம்பு வச்சுருக்கேன். போதும் எங்களுக்கு இதில் குழம்பு வச்சோம். என்ன குழம்பு? கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதே வந்து நம்ம வீடு கட்டணும்னு சொன்னால் வீடு கட்டினதுலேருந்து ஒரு நைட்டு தான் போய் தூங்கிக்கலாம். அங்கே போயிடுவான். நான் ஆயாட்டுக்கே போகிறேன், ஆயாட்டு போடுறேன். எங்கள் அம்மா இங்கே வந்து என் கூட படிச்சிருக்காங்க. இவன் அங்கே போயிடுறான். பேக்லாம் அங்கேயே வச்சு அங்கேயே தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்துருக்கான். இங்கே ஸ்கூல் விட்டு நேரம் எடுத்து வர மாட்டேங்கிறான். ஃபஸ்ட்டு ரோட்டுக்கு முன்னாடியே தான் அம்மா வீட்டு இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி தானே வரணும். அங்கே போய் அம்மா வீட்டுக்கு ஒரு அட்டனன்ஸ் போட்டுட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறமா இங்கே வரோம். அது பழகிடுச்சு. நானே அன்றைக்கி வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல அன்றைக்கி ஒரு டியூட்டி போயிட்டு அதை லேட் ஆகிடுச்சு. திருமணப்பாடி போயிட்டு வர்றதுக்குள்ள நைட்டு 1 மணிக்கு அவர் தம்பி தான் அழைக்கணும்னா இறங்கி எனக்கு என்னமோ அந்த வீட்டுக்கு போகும்போது வர்றது எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு. அப்புறமும் தெரிஞ்சிக்கல. இது வந்து இப்போதைக்கு நான் வந்து சிலிண்டர் அடுப்பில் ஆக்குறேன். இங்கேயும் பின்னாடி இடம் இருக்குது, பின்னாடி தோட்டம் இருக்குது. அங்கே உட்காந்து ஆக்கலாம். அடுப்புலாம் பால் காய்ச்சறதுக்கு வாங்க இந்த அடுப்பு ஒத்தடுப்பு இருக்குது. அது என்னன்னா இப்போ வந்து அங்கே வந்து தோட்டம் ஃபுல்லாக வெறும் பூசுகிற மரமாக இருக்குது நண்பர்களே. வெறும் இந்த என்னது சொனப்பூச்சி இவ்வளோ நீட்டு இருக்குது. சொனப்பூச்சின்னு சொல்லுவாங்க, கொட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து போகுது. அதனால அங்கே உட்காந்து சமைக்கிறதுக்கு தோட்டம்லாம் ஃப்ரீயாக பெருசாக இருக்குது. அது வந்து உட்காந்து சமைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. இல்லைன்னா அடுப்பு இருக்குது, விறகு என்ன புதுசாக போய் தேட வைப்போம். அப்படியே அம்மாத்துக்கள்லேருந்து அள்ளிட்டு வந்து வச்சு ஆக்கலாம். ஆனால் நான் அது மாதிரி தான் ரெடி பண்ணிப்பேன். இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது. இந்த இதுக்கெலாம் நின்றுட்டு எனக்கு சமைக்க. இப்போ இந்தாண்ட பக்கம் வந்து சொனப்பூச்சி கொட்டைப்பூச்சி இல்லை, இருந்தாலும் மாட்டு கொட்டை இருக்குது. அதாவது பழசாக கிடக்கு. அதெல்லாம் பிரித்து ஓரம் கட்டி ரெடி பண்ணி தரேன்ட்டுருக்காரு அப்பா. இந்தாண்ட பக்கம் வந்து எல்லாம் கொட்டாயெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். நீ வந்து அங்கே அடுப்பு வச்சு சோறாக்கிக்கலாம். கீத்து மாதிரி தாவார மாதிரி இறக்கிட்டு நீ வந்து அடுப்பு வச்சு அங்கே ஆக்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு தரிசனத்துக்கு தான் இந்த அடுப்பு. அப்பளம் இருக்குது. சரி அப்பளம் முடிச்சு சாப்பிட்லாம். சாப்பாடெல்லாம் வடிச்சுக்கலாம். சாம்பாருக்கு வச்சா அப்பளம் முடிச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் வேலையாக இருக்குங்கிறதுனால சீக்கிரம் முடிஞ்சிடுது. நான் காலையில் வச்சு சாணி அரிசி போட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்து அதுக்கப்புறம் தான் உழ வச்சேன். எனக்கு இந்த இதை பார்த்தா வந்து இங்கே உள்ள வீடு ஞாபகம் இல்லை, திருப்பூரில் இருந்தாலும் அந்த வீடு ஞாபகம் தான் இல்லை. அதனால இப்படி கட்டமாக சின்ன வீடாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி அது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துதான் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நம்ம லாங் வீடியோலாம் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து இன்றைக்கி சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அப்பளம் கற்றுக்கிறதுக்கு. என் வீட்டு அடுப்படி எல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து வீட்டை சுற்றி ஃபுல் வீடியோ ஒரு நாள் போடுவேன். முழு வீடியோ கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. நம்ம உறவுகள்லாம் எல்லாம் பார்த்து இன்னைக்கு பத்திரமா அவங்க வேலைக்கு போயிட்டு வாங்க. ஓகே, பாய்.